My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பிற மாநிலங்களுக்கு போகும்போது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலம்னு சொல்ல முடியாது, யூனியன் டெரிட்டரி பாண்டிச்சேரியில் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. டோட்டலாக எவ்வளோ காலேஜஸ் இருக்குன்னா 3 பிரைவேட் காலேஜஸ் இருக்குது, ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இந்த காலேஜஸில் இந்த 4 காலேஜஸ்லையும் என்ஆர்ஐ கோட்டா அவைலபிளாக இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டா 3 பிரைவேட் காலேஜில் அவைலபிளாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வருஷத்துக்கு 15 லட்ச ரூபா டியூஷன் ஃபீஸ் இல்லைங்களா? இந்த 15 லட்ச ரூபா ப்ளஸ் அதர் ஃபீஸஸ்னு வரும்போது 20 லட்ச ரூபா 22 லட்ச ரூபா வரைக்கும் அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ள தான் வருது. ஹாஸ்டல் ஃபீஸ் வாங்குறாங்க, மெஸ் ஃபீஸ் வாங்குறாங்க, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஃபீஸ் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 20லேருந்து 22 வரைக்கும் வருது. அப்போ இதை விட பாண்டிச்சேரி அப்ளை பண்ணால் எனக்கு ஃபீஸ் கம்மி ஆகுமா? இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. அப்போ ஆக்சுவலாக பாண்டிச்சேரியில் எவ்வளோ டெபாசிட் கட்டணும், அதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, அந்த காலேஜில் நம்ம சேர்றதா இருந்தால் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, இதுல ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்திரா காந்தியில ஒரு என்ஆர்ஐ சீட்டுங்கிறது அவைலபிளா இருக்கு, கேட்டகரிக்கு அவைலபிளா இருக்கு. பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல என்ஆர்ஐ இருக்கு. அந்த என்ஆர்ஐ ஃபீஸையும் தமிழ்நாடு என்ஆர்ஐ ஃபீஸையும் கம்பைன் பண்ணியும் நான் உங்களுக்கு சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோக்கு வந்திருக்கீங்க, சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் ஆகிடும். நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். மெடிக்கல் கவுன்சிலிங்கில் எதையும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இன் மெடிக்கல் காலேஜஸ். இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த காலேஜஸில் சேருவதாக இருந்தால் நம்ம எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், அதாவது செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம். ஸோ செக்யூரிட்டி டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான செக்யூரிட்டி டெபாசிட்டும் கிடையாது. நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை மட்டும் பே பண்ணீங்கன்னா போதும். இப்போ 2ஆம் சுற்றுக்கு நீங்க போறீங்க, செகண்ட் ரவுண்டுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் நான் சொல்றேன், நமக்கு 2 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது வரும். இந்த 2 லேக்ஸ்ங்கிறது ரீஃபண்டபிள், சரிங்களா? உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் ப்ரொவைடட் நீங்க உங்களுக்கு கிடைக்கிற காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சரிங்களா? அப்போ இதுதான் வந்து செக்யூரிட்டி டெபாசிட். இப்போ ஆக்சுவல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்த்தலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்கும்போது இந்த காலேஜஸ்னுடைய அஃபிஷியல் டேட்டாவையே நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா சொல்லிடுறேன். இப்போ பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் எவ்வளோ ஃபீஸ் வாங்கணும்னு சொல்லி சென்டாக் அந்த அரசாங்கம், புதுச்சேரி அரசாங்கம் அவங்க நிர்ணயித்திருக்கக்கூடிய கல்வி கட்டணம். தமிழ்நாட்டில் எப்படி டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து ஒரு ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டியை வச்சு காலேஜஸ்க்கு டியூஷன் ஃபீஸ்னா இவ்வளோ தான் இருக்கணும், அண்ட் அதர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ்னா இவ்வளோ தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேஸ் ஃபீஸ் வச்சிருப்பாங்கல்ல. கவர்மெண்ட் கோட்டாக்கு 4.5 லட்சம் ரூபா, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 15 லட்சம் ரூபாய். அந்த மாதிரி இங்கே என்ன ஃபீஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த காலேஜஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் இந்த இருக்கு. எஸ், நான் அந்த இது காமிக்கிறேன் பாருங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். எஸ். ஸோ இதான் அந்த காலேஜஸ்னுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இது வந்து 2024ல் வந்த அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன், அஃபீஷியல் டாக்குமெண்ட்டு. இதுதான் லாஸ்ட் இயரும் ஃபாலோ பண்ணாங்க. இந்த வருஷத்துக்கு எந்த விதமான டேட்டாவும் வரல, ரிவைஸ் எதுவும் பண்ணல. ஸோ அப்போ 2024, 25, 26 எல்லாத்துக்கும் இதே ஃபீஸில் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பிம்ஸ் யாரு, இது வந்து பாண்டிச்சேரி ரெசிடென்ட் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பாண்டிச்சேரி சேர்ந்த மாணவர்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாக்கு எலிஜிபிள். பிம்ஸ், மணக்குள விநாயகர், வெங்கடேஸ்வரா இந்த 3 காலேஜ் வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். கவர்மெண்ட் கோட்டாக்கு 4 லட்சம் ரூபாய். தமிழ்நாட்டில் எவ்வளோ ஃபீஸு? 4,35,000லேருந்து 4,50,000 ரூபா வரைக்கும். அங்கே டியூஷன் ஃபீஸ்னுடைய பேஸ் ஃபீஸ் கவர்மெண்ட் கோட்டாக்கு 4 லட்சம் ரூபாய். இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பார்த்தலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் நமக்கு இதே மாதிரி தான். தமிழ்நாட்டில் உள்ள காலேஜஸை விட அங்கே ஃபீஸுங்கிறது கொஞ்சம் அதிகம். தமிழ்நாட்டில் 15 லட்சம் ரூபாய் டியூஷன் ஃபீஸ். வேற பாண்டிச்சேரியில் பிம்ஸ், மணக்குள விநாயகர் அண்ட் உங்களுக்கு வந்து எஸ்விஎம்ஹெச், இந்த வெங்கடேஸ்வரா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 16,80,000 ரூபாய் வரும், சரிங்களா? 16,80,000 ரூபாய் அப்படிங்கிறது டியூஷன் ஃபீஸ், பேஸ் ஃபீஸ். இந்த 16,80,000 இருந்து அடிஷ்னலாக உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படிங்கிறது வரும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து மெஸ் எடுப்பீங்க, மெஸ் ஃபீஸ் வரும். இது போக எக்ஸ்ஒய்செட் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும். அதர் ஃபீஸஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ், மற்ற ஃபீஸ் எல்லாம் சேர்ந்து வரும். ஸோ சம்வேர் அரௌண்ட் 20 lakhs ப்ளஸ் அப்படிங்கிறது தான் இந்த காலேஜஸுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக இருக்குது. சரி சார், இந்த 3 காலேஜில் எங்கே சார் ஃபீஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, பிம்ஸில் மட்டும்தான் மணக்குள ஃபீஸுங்கிறது வந்து கம்மியாக இருக்கும். 19 lakhsலேருந்து 20 lakhs அப்படிங்கிற மாதிரி வரும். அதாவது இந்த இடத்துல இது வந்து 17 lakhs, 16.8, 17 lakhs.
ப்ளஸ் ஒரு 2 to 2.5 ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ், அதர் ஃபீஸஸ்க்கு எடுக்கக்கூடிய ஃபீஸாக இருக்கும். நீங்கள் ஹாஸ்டல் சேரல, டே ஸ்காலராக போகிறீங்க அப்படின்னா ஃபீஸ் இதை விட கம்மியாக தான் வரும். ஹாஸ்டலோட சேர்ந்து வரும்போது இந்த ரேஞ்ச் வரும். இந்த காலேஜஸ் எல்லாம் சம்வேர் கிராஸ் 20 lakhs ப்ளஸ் அப்படிங்கிறது தான் போகும். தமிழ்நாட்டுக்கும் அதுக்கும் ஃபேஸில் ஏதாவது வேரியேஷன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பெரிய வேரியேஷன் இருக்காது. இன்ஃபேக்ட் தமிழ்நாடை விட பாண்டிச்சேரி கொஞ்சம் காஸ்ட்லியர் தான். பிகாஸ் நம்மளுடைய பேஸ் ஃபீஸ் வந்து 15 லட்ச ரூபா, அவங்களுடைய பேஸ் ஃபீஸுங்கிறது 16,80,000 ரூபா. எக்ஸ்ட்ரா எவ்வளோ வாங்குவாங்கங்கிறத காலேஜ் அட்மிஷன் டைமில் தான் எல்லாத்துக்கும் தெரிய வரும். இது எல்லா ப்ரைவேட் காலேஜஸ்க்கும் பொருள். இப்போ என்ஆர்ஐ இங்கே தான் பெரிய ட்விஸ்டே இருக்குது. தமிழ்நாட்டில் நீங்கள் என்ஆர்ஐயில் சேர போகிறீங்க, தமிழ்நாட்டில் என்ஆர்ஐயில் சேர போகிறீங்க அப்படின்னா 27 லட்சம் ரூபாய் டியூஷன் ஃபீஸ் இல்லைங்களா? 27 லட்சம் ரூபாய் டியூஷன் ஃபீஸ் வாங்குறாங்க. இது எங்க? தமிழ்நாட்டில். இப்போ பாண்டிச்சேரியில் எவ்வளோ சார் வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் பெரிய அதிர்ச்சியான விஷயமே இருக்குது. 21 லட்சம் ரூபா தான் வாங்க போகிறாங்க. ஓகேங்களா? பேஸ் ஃபீஸுங்கிறது 21 லட்சம் ரூபா 3 காலேஜஸ்லையும். எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எல்லாமே சேர்ந்தா கூட நம்ம தமிழ்நாட்டில் வாங்கக்கூடிய 27 லட்சம் ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த 27 லட்சம் ப்ளஸ் அதர் ஃபீஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஹாஸ்டல்லாம் சேர்ந்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் எல்லாம் வரும்ல, அதெல்லாம் அதர் ஃபீஸஸ் அப்படிங்கிற கணக்கில் வரும். வேறஸ் பாண்டிச்சேரியில் 21 லட்சம் ரூபாய் தான் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் ஃபார் என்ஆர்ஐ கேட்டகரி. ஸோ இஃப் யூ ஆர் அ பேரண்ட் who is an NRI, or if you are looking for a NRI quota seat in Tamil Nadu, you still have some other opportunities in Pondicherry with a very much affordable fees. இதுவும் ஜாஸ்தி தான், ஆனால் தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைவு. தமிழ்நாட்டில் 27 லட்சம் ரூபாய், 6 லட்சம் ரூபாய் இந்த இடத்துலயே நமக்கு என்ன ஆகிடும்? சேவ் ஆகிடும். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய பேஸ் ஃபீஸ் 27 lakhs, இவங்களுடைய பேஸ் ஃபீஸ் 21 lakhs. ஸோ நமக்கு எப்படி போட்டாலும் சேவிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? இது ஒரு முக்கியமான விஷயமா இந்த இடத்துல பார்க்குறோம். சரி சார், இப்போ இந்த இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜில் என்ஆர்ஐக்கு சீட் இருக்குன்னு சொன்னீங்களே, அங்கே என்ன ஃபீஸ் வாங்குறாங்க? ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோவை லைக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலையும் என்ன பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. இது இந்திரா காந்தியினுடைய அஃபீஷியல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் த லாஸ்ட் இயர் 2025-26 அகாடமிக் இயருக்கு இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டினுடைய எம்பிபிஎஸ்க்குரிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை இந்த இடத்துல அவங்க லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டோட்டலாக எவ்வளோ சீட் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 180 இடங்கள் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? 180 சீட்ஸ் இருக்குது. இந்த 180 சீட்ஸில் 131 அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு போகுது. சரிங்களா? என்ஆர்ஐக்கு எவ்வளோ சீட் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 22 சீட் இருக்குது. என்ஆர்ஐக்கு 22 சீட் இருக்குது. அண்ட் ஆல் இண்டியா கோட்டால 27 சீட், அந்த 15% சீட்டுன்னு சொல்லுவோம்ல, அவங்களுடைய கணக்குப்படி 27 சீட்டுங்கிறது ஆல் இண்டியா கோட்டாக்கு போகுது. 22 சீட்டு என்ஆர்ஐ கோட்டாக்கு வருது. இந்த 22 சீட்டுக்கு என்ஆர்ஐ கேட்டகரியில் நீங்கள் போகிறதாக இருந்தால் ஒரே டைமில் நீங்கள் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணணும். ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் மட்டும் இல்லை, அந்த என்டையர் கோர்ஸ் ஃபீஸை ஃபர்ஸ்ட் டேர்மில் ஒன் டைம் பேமெண்ட்டாக நீங்கள் பே பண்ணணும். இதுதான் இந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சரிங்க சார், ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கவர்மெண்ட் காலேஜஸ்னுடைய அந்த பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸ் ஜாயின் பண்ணுறாங்கன்னா 20,000 ரூபாய் அவங்களுடைய காஷன் டெபாசிட்டாக வருது. அகாடமிக் ஃபீஸுங்கிறது 50,000 ரூபாய் வருது. அண்டு மற்ற ஃபீஸ் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்து பார்க்கும்போது பாண்டிச்சேரியை சேர்ந்த மாணவர்களாக இருந்தாங்க அப்படின்னா 1,43,700 ரூபாய் வரும். என்ஆர்ஐக்கு நான் காமிச்சிடுறேன். இப்போ வந்து ஒருவேளை மெஸ் எடுக்கிறீங்க, ஹாஸ்டல் எடுக்க போறீங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஃபீஸ் சிங்கிள் ஆக்குபென்சினா 30,000 ரூபாய், ஃபார் சிங்கிள் ஆக்குபென்சி இன் டபுள் ரூம் அப்படின்னா 25,000 ரூபாய். அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் அவங்க டேட்டாங்கிறது கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து இந்த இடத்துக்கு போயிடலாம், என்ஆர்ஐக்கு போயிடலாம். சரிங்களா? இப்போ என்ஆர்ஐக்குரிய ஃபீஸ் அப்படின்னு வரும்போது டாலர்ஸில் பே பண்ணணும். காலேஜ் ஃபீஸ் இந்த இடத்துல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ், என்ஆர்ஐ வித்தவுட் பேங்க் டிடக்ஷன், இது வந்து ஃபீஸ் ஈக்குவலண்ட் ஆஃப் ஐஎன்ஆர். இந்த இடத்துல பார்க்கும்போது $1,10,000 நம்ம பே பண்ணணும். இது ஒன் டைம் பேமெண்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்? பே பண்ணணும். $1,10,000 நம்ம பே பண்ண போகிறோம். அடிஷ்னலாக காஷன் டெபாசிட்டா, ரீஃபண்டபிள் டெபாசிட்டா $15,000 வந்து நம்ம பே பண்ணணும். ஸோ இது ஒன் டைம் பேமெண்ட், இது வந்து ரீஃபண்டபிள் பேமெண்ட். ஆனால் இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம போடணும். அப்போ $1,25,000 வந்து நம்ம பே பண்ணணும். ஸோ இதில் வந்து ஹாஸ்டல் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபார் என்ஆர்ஐ கேண்டிடேட் ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஹாஸ்டலுக்குரிய காஸ்ட் டெபாசிட் $15,000, ரூம் ரெண்ட்டுங்கிறது $1,200 வந்து சிங்கிள் ரூமுக்கு, $650 அப்படிங்கிறது வந்து டபுள் ரூமுக்கு, இதெல்லாம் இருக்கும். அடுத்து யூட்டிலிட்டி ஃபீங்கிறது வந்து உங்களுக்கு $200 வருது, $100 அப்படிங்கிறது வரும். மெஸ் ஃபீஸ் வந்து ப்ரிவைலிங் ரேட், அது அந்த தகுந்தபடி உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அதை தனியாக ஐஎன்ஆரில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பே பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இப்போதைக்கு என்ஆர்ஐக்குரிய ஃபீஸ். அப்போ ஆல்டுகெதர் நீங்க கால்குலேட் பண்ணி தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பிரைவேட் காலேஜில் என்ஆர்ஐல சேர்ந்து படிக்கிறதுக்கு இந்த ஒன் டைமா உங்களால் பே பண்ண முடியும்னா இந்திரா காந்தியை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக சூஸ் பண்ணலாம்.
இல்ல சார் எனக்கு வந்து நான் ஒன் டைமா பே பண்றதுக்கு நான் தயாரா இல்ல அப்படின்னா, நீங்க வந்து தாராளமா இந்த மேனேஜ்மென்ட் கோட்டா அப்படிங்கிறத யோசிக்கலாம். அல்லது என்ஆர்ஐ கோட்டாவ தாராளமா யோசிக்கலாம். ஏன்னா தமிழ்நாட விட என்ஆர்ஐக்கு பாண்டிச்சேரி ஃபீஸ் கம்மி. ஜெனரல் மேனேஜ்மென்ட்க்கு தமிழ்நாட விட பாண்டிச்சேரி கொஞ்சம் காஸ்ட்லி. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய பேஸ் ஃபீஸ் ரூ. 15,00,000 இவங்க ரூ. 16,80,000. என்ஆர்ஐக்கு தமிழ்நாட்டினுடைய பேஸ் ஃபீஸ் வந்து ரூ. 27,00,000. இவங்களுடைய ஃபீஸ்ங்கிறது ரூ. 21,00,000. ஸோ கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ அதை நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. இப்போ நம்ம காமிச்சதெல்லாம் லாஸ்ட் இயர்னுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். இந்த வருஷத்துக்கு ஃபீஸ் எதுவும் ரிவைஸ் பண்ணதாக இப்போ வரைக்கும் அஃபிஷியல் அப்டேட் வரல. ஏதாவது அஃபிஷியல் அப்டேட் வந்துச்சுன்னா அதை நம்ம அடுத்த வீடியோல நம்மளுடைய சேனல்ல கண்டிப்பா பதிவு செய்வோம். ஸோ இந்த டேட்டா எல்லாமே லாஸ்ட் இயர்னுடைய அஃபிஷியல் டேட்டாவை வச்சு தான் நம்ம இந்த இடத்துல பேசியிருக்கிறோம். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களை மாதிரியே வேற யாருக்காவது போச்சுன்னா கண்டிப்பா பிரயோஜனமா இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்களுக்கு இந்த மருத்துவ கலந்தாய்வுல நல்ல மருத்துவ இடங்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ சோ மச்.